பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்தில் கோமதி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை உன்னால் எப்படி பண்ண முடிஞ்சது, என்ன தைரியம் இப்படி எல்லாம் நீ பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்பட்டு ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பழக்கம் எப்பத்துல இருந்திருக்க சொல்லிட்டு, எப்பத்துல இருந்து நீ அவங்க கூட பேசிட்டு பழகிட்டு இருக்க, சொல்ல முடியுமா முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பேசினதும் அம்மா இப்போதான் அம்மா கொஞ்ச நாளான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன ஏதுன்றத போன்ல செக் பண்ணிடுன்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொன்னதோ சரவணன் போனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாமா கொஞ்சம் நல்லா பேசிட்டு பழகிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பேக்ல இருக்க சாக்லேட் கவர் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்ததும் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. இது மட்டும் தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு கோமதி அங்க அரசியோட கபோர்ட் எல்லாமே செக் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரீட்டிங் கார்டு, அதே மாதிரி அரசியும் குமாரும் எடுத்துக்கிட்ட பிக்கோ அதை ஹார்ட் அண்ட் ஷேப்ல சேல் பண்ணது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. இதை பார்த்ததும் இது எல்லாமே பாரு, அந்த மனுஷன் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருடி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நல்லா சொல்லி ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க. அம்மா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனி அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்றாங்க. பேசாதடி, இந்த குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் எப்படிப்பட்ட எதிரி இருக்கு என்ன ஏதுன்ற எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சோ நீ இப்படிப்பட்ட கேவலமான வேலையே பண்ணிருக்கியே, உன்னை மறுபடியும் எப்படி நம்புறதுன்னு சொல்லி ரொம்பவே கோபமா இருக்காங்க. இல்லம்மா நீங்க நம்புங்க, நான் இனி இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சுட்டு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க பாருங்க இப்படிப்பட்ட கேவலமான வேலையை பண்ணிருக்கா பாருங்க நல்லா சொல்லிட்டு அரிசியை செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அரிசி அடிச்சிட்டு இருக்கும் போதே கோமதி ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்திலையும் இருக்காங்க. இப்ப சுகன்யாவுக்கு ஐயோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, ஒரு வேலை இவன் மட்டும் சொல்லிட்டா மொத்த கதையும் க்ளோஸ் ஆயிடும், நம்ம மாட்டிப்போமே என்னடா இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் ஒரு பக்கம், ராஜீவ் ஒரு பக்கம், எங்களுக்குனா கூட எந்த விஷயமும் தெரியாது, இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்தவனி, இந்த குடும்பம் எந்த அளவுக்கு எதிரியே இருக்காங்க அந்த குடும்பத்துக்குன்ற எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சோ எதுக்காக இப்படிப்பட்ட வேலையை செஞ்ச சொல்லு நல்லா சொல்லி ரொம்பவே கோபப்பட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அரசி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இனி இப்படி ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேமா, மன்னிச்சிடுமா, இனி எக்காரணத்து கொண்டு இப்படி ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேன்னு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோமதி பயங்கர கோபப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.